தம்பி, என்னம்மா சாப்பிட வரியாப்பா? என்னம்மா சாப்பாடு? பாவ் பஜ்ஜியும் பாவக்காய் குழம்பும்பா. பாவக்காய் குழம்பா? என்னை யாரும் அடிச்சு கொள்ளுங்கடா. இதுக்கு தான் நான் சொல்கிற மாதிரி பாவக்காய் குழம்பு வைக்கணுங்கிறது. அப்போ தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொடியை விடுங்க, சரியா? அப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி ரெண்டையும் நல்லா பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேருங்க. அப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா 2 பாவக்காய் எடுத்து நல்லா அதுவும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் உரித்து போட்டு அதுவும் நல்லா வதக்குங்க. நல்லா வெந்து வரணும். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போடுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. எலுமிச்சப்பழம் அளவு புளி எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சு அந்த கரைசல்லையும் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்ற விட்டு சுண்டை இறக்குனீங்கன்னா அழகான பாவக்காய் குழம்பு ரெடி. ஆனால் ஒன்றுங்க, பாவ் பஜ்ஜி கூட மட்டும் வச்சு சேர்த்து சாப்பிட்றாதுங்க. நல்லா சுடுசோறை போட்டு செம்மையாக சாப்பிடுங்க. பாய்.